الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كلكم راع فكلكم مسؤول عن رعيته إلى آخر الحديث الشريف وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய ஜமாத்தார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் இந்திய நாட்டினுடைய 76வது குடியரசு தின விழாவை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் அனைவரும் சேர்ந்து கொண்டாட இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அதை கபூல் செய்து அருள் புரிவானாக. அந்த விழாவினுடைய முன்னோட்டமாக தற்போது ஆவுடி உலமா பேரவை அறிஞர் பெருமக்களின் சார்பாக ஆவுடி உலமா பேரவையினுடைய தகுதிமிக்க தலைவர் ஹதரத் இப்லா அவர்களுடைய தலைமையில், அதைத் தொடர்ந்து கிராஅத்து, கீதம், வரவேற்புரை, வாழ்த்துரை என்றெல்லாம் நாம் எல்லாம் கேட்டு தற்போது சிறப்புரைக்கு இப்போது வந்து நிற்கின்றோம். இப்ப நம்ம எந்த மஸ்ஜிதில் உட்கார்ந்திருக்கோம் தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லப்படுகின்ற மஸ்ஜித். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நீங்க அல்லாஹ் இடத்துல சொர்க்கத்தை கேட்கும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வகையில் இந்த பள்ளியினுடைய தலைமை இமாம் ஓதுற காலத்தில் யாசர் அரபாத் அவங்க எப்பவுமே தொழுகையில் கேட்டிருப்பாங்க போல, யாரெல்லாம் எனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கொடுன்னு. அதனால தான் அல்லாஹ் தஆலா அவங்க தலைமை இமாமாக பணியாற்றக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையும் அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு கொடுத்துட்டான். அவங்களுடைய சாலிஹான மனைவியினுடைய பேர் என்னன்னு தெரியல, அதுவும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருந்தால் உண்மையிலேயே அவருடைய பேர், அவருடைய துவா கபூல் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அதனுடைய. அதே மாதிரி இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களும் ஏதாவது ஒரு வகையில் எப்போதாவது அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும் போது, யாரெல்லாம் எங்களுக்கு சொர்க்கத்தை நீ தரும்போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸையே கொடுன்னு கேட்டிருப்பாங்க போல. அதனால தான் இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருமக்களாக அல்லாஹ் தஆலா அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கான். அப்படிப்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம்ம இப்போ குடியரசு தின விழாவை முன்னிட்டு சிறப்புரை கேட்க உட்கார்ந்திருக்கோம். இப்போ நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மனசினுடைய உணர்வுல எண்ணத்தில் எப்படி இருக்கணும்னா, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்திலேயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். அப்படி நினைப்பீங்களா? நினைக்கலாமா? அதனால வெளியே நின்றுட்டு இருக்கிறவங்க, பேசிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் உள்ளே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். உள்ளே வரும்போதே செல்போன் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தில் இருக்கும் இல்லையா? சொர்க்கத்தில் இருக்கும்போது யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால உள்ளே வந்துடுங்க. வெளியே நிற்கிறவங்கலாம் உள்ளே வந்துடுங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உங்களுக்கு வேணும்னா உள்ளே வந்துடுங்க. இல்லை நாங்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் வெளியே தான் நிற்போம் அப்படின்னா அப்படி வெளியவே நின்றுக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, ஹைர். பொதுவாகவே நம்ம பள்ளியில் உட்கார்ந்த உடனே நமக்கு பாருங்க ஒரு அருமையான ஒரு தூக்கம் வரும். அருமையான தூக்கம் வரும். அந்த தூக்கத்தை நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில எப்பவுமே தூங்கி இருக்க மாட்டீங்க. வாழ்க்கையில எப்பவுமே தூங்கி இருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான நிம்மதியான தூக்கம் வரும். ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் எல்லாருமே நம்முடைய தலையில ஓதி விட்டுட்டே இருப்பாங்களாம். யாரெல்லாம் இவருக்கு ரஹ்மத் செய்யி, யாரெல்லாம் இவருக்கு சக்கீனத்தை இறக்கு, யாரெல்லாம் இவருக்கு பரக்கத்தை செய்ய அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருப்பாங்க. அதனால நமக்கு சக்கீனத்தை இறங்குறதுனால பள்ளியில உட்கார்ந்தோன்னு பாருங்க, எவ்வளவு பெரிய பேச்சாளர் நமக்கு முன்னாடி இருந்து பேசினாலும் சரி, எவ்வளவு பெரிய மாமேதை நமக்கு முன்னாடி இருந்து பேசினாலும் சரி, எப்படிப்பட்ட ஆள் நம்மள்ட்ட பேசினாலும் சரி,
நம்மள பள்ளிவாசல உட்கார்ந்தோன்னு ஒரு தூக்கம் வருது பாருங்க, அதுக்கு அடிச்சுக்கவே முடியாதுங்க. அந்த தூக்கத்துக்கு அடிச்சுக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு தூக்கத்தை தான் நம்ம வாழ்க்கையில கேட்கிறோம். அதுதானே? அப்படிதானேங்க? அந்த மாதிரி ஒரு தூக்கம் வந்து இப்போ நமக்கு தேவையில்லை. இப்போ நீங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமா இப்போ நம்ம சொல்றதை கேட்டுக்கிட்டீங்கன்னா, அது மனதில் பதிய வச்சுட்டீங்கன்னா, அது நம்முடைய சாலிகான வீட்டு தாய்மார்களுக்கும் அது மாதிரி நம்முடைய சாலிகான பிள்ளை செல்வங்களுக்கும் அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயத்தை வந்து நம்முடைய சாலிகான தாய்மார்களுக்கும் நம்முடைய சாலிகான பிள்ளை செல்வங்களுக்கும் கட்டாயமாக இதை சொல்லித்தர வேண்டிய ஒரு மிக ஆபத்தான காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் பள்ளிவாசல்ல. அதனால இது வந்து ஏதோ எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுற ஒரு கூட்டம் மாதிரி இந்த கூட்டத்தை நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க இந்த கூட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டத்தில் சேர்ந்தவங்கலாம் நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, அப்துல் மன்னான் பன்னாசி ஃபாசி அப்படின்னு அவங்களுடைய ஹசரத் அவர்களுடைய பட்டம். ஃபாசினா என்ன தெரியுமா? அன்பாஸ். அன்பாஸ்னா மூச்சு. அதாவது சமுதாயத்தையே அவங்களுடைய மூச்சாக நினைத்து வாழக்கூடிய ஒரு தலைவரை நம்ம இன்னைக்கு பெற்றிருக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி பாருங்க, அடுத்து கிராத் ஓதிய அல்ஹாபில் குர்பான் அன்சாரி. அன்சாரினா யாரு? உதவியாளர்கள். அது மாதிரி கீதம் இசைத்த நம்முடைய ஹசரத் பெருந்தகை சிராஜுத்தீன் மிஸ்பாஹி ஒளி விளக்கு. இந்த மாதிரி அதே மாதிரி வரவேற்புரை நிகழ்த்தி அப்துல் காதிர். அப்துல் காதிர் அவங்க பெரிய ஒரு நிர்வாகி தான். ஏன்னா நம்ம குணங்குடி மஸ்தான் வலியுல்லா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. என்னன்னா, அப்துல் காதிரை தோத்திரம் செய்ய தெரியாதவன் நாயனை அறிய மாட்டான், அவன் தன்னளவில் சேர மாட்டான். ஒன்றும் தெரியாதவன் இந்த புவிதனில் தண்ணீர் பெரியவன் இல்லை என்பான் அப்படின்னு குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பாடுவாங்க. குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்க நம்ம இருக்கிற பக்கத்தில் இருக்கிற ராயபுரத்துல தான் அடங்கி இருக்கிறாங்க. அந்த குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, அப்துல் காதிரை தோத்திரம் செய்ய தெரியாதவன் அப்படின்னா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மஹபூபே சுபானி, மாஷூகே ரஹ்மானி, ஹின்சிலே நூரானி, முஹித்தீன் அப்துல் கால் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ். கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்றதுக்கே பெரிய பாக்கியம் பெற்றிருக்கணும். அப்படி சொல்றதுக்கே நம்ம உம்மா அப்பா நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அமல் செஞ்சிருப்பாங்க. அதனால தான் அந்த மாதிரி புனிதர்களுடைய பேரை நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவங்க பேரை சொல்லும் போதெல்லாம் கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் நீங்க சொல்லணும். அதுதான் அவங்க குணங்குடி மஸ்தான் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, அப்துல் காதிரை கண்ணியம் செய்ய தெரியாதவன் ஆதிநாயனை அறிய மாட்டான். அதாவது அல்லாஹ்வும் அறிய மாட்டான். அவன் தன்னளவில் சேரவும் மாட்டான். அதாவது தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் எந்த ஒரு உயரிய முன்னேற்றத்தையும் அவன் அடைய மாட்டான். ஒன்றும் தெரியாதவன் இப்புவிதனில் தண்ணீர் பெரியவன் இல்லை என்பான். ஒண்ணுமே தெரியாதவன் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மமதையோடு வருவார், மார்தட்டிக்கிட்டு. என்ன மிஞ்சினவர் யாராவது இருக்காங்களா? என்ன அடிச்சுக்க யாராவது இருக்காங்களா? நான் தான் என் ஆவடியிலேயே பெரிய ஆளு அப்படின்னு. அது யார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒன்றும் தெரியாத இந்த புவிதனில் தண்ணீர் பெரியவன் இல்லை என்பான் அப்படின்னு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை. அந்த மாதிரி அப்துல் காதிர் அவங்க பெரிய ஒரு நிர்வாகி. அவங்க அழகான முறையில் வரவேற்புரை நிகழ்த்தினாங்க. நிறைய இந்த இந்திய நாட்டினுடைய குடியரசுக்காக வேண்டி பாடுபட்டவருடைய லிஸ்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு நபரை அமீர் ஹம்சா அப்படிங்கிற அவங்கள புகழ்ந்து அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமாலுத்தீன் ஜவாஹிரி நம்முடைய ஹசரத் பெருந்தகை வாழ்த்துறை அழகான முறையில் சிறப்புரையாகவே நமக்கு வழங்கிட்டாங்க. வாழ்த்துறையை சிறப்புரையாகவே நமக்கு வழங்கிட்டாங்க. அவ்வளோ தெளிவான முறையில், அவ்வளோ அழகான முறையில் நமக்கு வழங்கிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நன்றி உரைக்கு வரக்கூடிய நம்முடைய பெரிய மூலானா முகமது புகாரி மண்பொய் ஹசரத் அவர்கள். மண்பொய்னா ஊற்றுன்னு அர்த்தம். என்ன ஊற்று? அல்ல அல்ல குறையாத கல்வி ஞானத்தை அவங்களிடத்துலேருந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருப்போம். அந்த மாதிரி ஊற்று. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் தொகுத்து வழங்கி இருக்கக்கூடிய நம்முடைய திருவள்ளூர் மாவட்ட அரசு காசியாக நம்முடைய ஆவடியில் இருக்கக்கூடிய மஸ்ஜித் முபாரக்கினுடைய தலைமை இமாமாக பணியாற்றக்கூடிய அப்துல் காதிர் சலாஹி. சலாஹின்னா என்னங்க? எல்லோருக்கும் இணக்கமானவர். உண்மையிலேயே எல்லோருக்கும் இணக்கமான ஒரு இமாமை தான் நம்ம வந்து திருவள்ளூர் மாவட்ட அரசு காதியாக பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கபூல் செய்தார்கள் புரிவாங்க. இப்படி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பெயர்களும் தஃபாவுல் என்று சொல்லப்படக்கூடிய நற்குறியை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே அல்லாஹ் தஆலா அமைச்சு கொடுத்துருக்கான் பாருங்க. என்ன எல்லாருடைய பேரையும் சொன்னீங்க, சிறப்புரை நிகழ்த்தக்கூடிய உங்க பேரை சொல்லலையே அப்படின்னு
கேட்கலாம். என் பேர் அப்துல் ரஹ்மானு, நான் பட்டம் வாங்கினது பாப்தவி, வேலூர் பாக்கையாத்து சாலிஹாத்தை நம்ம ஓதணும், தமிழகத்தினுடைய தாய் கல்லூரி. அல்லாஹ் தஆலா உண்மையிலே அதை கியாமத்து நாள் வரை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. பெரிய புனிதமான இடம். சரி, ஹைர். இப்போதான் நம்ம முக்கியமான நிகழ்ச்சிக்கு, இந்த விழாவினுடைய நிகழ்ச்சியினுடைய முக்கியமான விஷயத்திற்கு இப்போதான் நம்ம வரப்போறோம். அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால இந்த இந்திய நாட்டினுடைய 76வது குடியரசு தின விழாவை இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் கொண்டாட இருக்கின்றோம். இதை நம்ம கொண்டாடணுமா? முதல் கேள்வி அதான். நம்ம கொண்டாடணுமா? இந்த ஒரு விழாவை நம்ம கொண்டாடணுமா? முஸ்லிம் மக்களாகிய, இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாகிய நம்ம கொண்டாடணுமா அப்படின்னு நீங்க எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, இந்த விழாவை கொண்டாடுவதற்கு தகுதி பெற்றவர்கள், மிகவும் உரிமையுள்ளவர்கள் முஸ்லிம்களாகிய நாம் தான். அதன் பிறகுதான் இந்துக்கள், அதன் பிறகுதான் கிறிஸ்தவர்கள். நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் நமக்கு அடுத்த 2வது 3வது அந்தஸ்தை பெற்றவர்களாக தான் இருக்காங்க. நம்ம தான் முதல் தகுதி பெற்றவர்கள். அது எப்படி நீங்க கேட்கலாம். நீங்க இந்தியா கேட்டு இருக்குதுங்கள, நீங்க எல்லாரும் சுற்றுலா தலத்திற்கு போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதுமாதிரி பாம்பே கேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துலேயுமே இந்த இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்ட, இரத்தத்தை சிந்திய, நம்முடைய குடும்ப பாரம்பரியத்தில் உள்ள, நம்முடைய முகலாய பேரரசர்களாக வாழ்ந்த அத்தனை நபர்களுக்கும், அத்தனை நபர்களுடைய பெயர்களையும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதுல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க எல்லாரும் போன்லாம் இப்போ எல்லாம் சாதாரணமாய் வந்துருச்சு. இன்னைக்கு போன்லயே நீங்க அதை தேடி பார்த்துக்கலாம். உலகமே உங்க கையில தான் இருக்குது. உலகமே உங்க கையில தான் இருக்குது. அந்த இந்தியா கேட்ல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பெயர்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அதுல 100% நல்லா கவனிக்கணும், 90% இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டு இரத்தத்தை சிந்திய போராளிகளான அந்த வீரர்கள் 90% நம்முடைய இஸ்லாமியர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய 10% தான் நம்முடைய சகோதரர்களாக இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் இருந்திருக்கிறார்கள். ஆனா இதுல மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்னன்னா, நம்முடைய பிள்ளை செல்வங்கள்லாம் பாட புத்தகத்துல படிக்கக்கூடிய அந்த நேரத்துல வரலாறு, ஹிஸ்டரி அப்படின்னு ஒன்று படிப்பாங்க எல்லா பிள்ளைங்களும். இன்னைக்கு ஸ்கூல் பாடத்துல, பள்ளிக்கூடங்கள்ல படித்து கொடுக்கக்கூடிய நீங்க புத்தகத்தை வாங்கி பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3வது வகுப்பிலிருந்து, 3rd ஸ்டாண்டர்ட்லிருந்து +2 வரைக்கும் உள்ள அத்தனை பாட புத்தகத்திலையும் நீங்க பாருங்க, எல்லாத்திலையுமே இந்துக்களையும் கிறிஸ்தவர்களையும் தான் முன்னிலைப்படுத்தியிருப்பாங்க. நம்முடைய இஸ்லாமியர்களை 3வது அந்தஸ்தை விட, அதை விட தாழ்ந்த அந்தஸ்திற்கு இறக்கி தான் பேசப்பட்டிருப்பார். அதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது, நம்முடைய பிள்ளைங்களுடைய பாடத்திட்டத்தினுடைய அந்த புத்தகத்தை நீங்க வாங்கி பார்த்தா தெரியும். சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு சொல்லணும். ஏன்னா அவ்வளவு இரத்தங்களை இந்த இந்திய மண்ணிலே அவர்கள் சிந்தி இருக்கிறார்கள். சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை நீங்க நம்முடைய பிள்ளை செல்வங்கள் படிக்கக்கூடிய அந்த பாடத்திட்டத்தில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, 3வது வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் உள்ள அந்த பாடத்திட்டத்தில் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏதோ ஒரு முகத்தை காட்டி, இவர்தான் இந்த இந்திய நாட்டினுடைய மிக கொடூரமாக செயல்பட்ட இஸ்லாமிய மன்னர்களில் ஒருவர். எப்படிங்க? இவர்தான் இந்த இந்திய நாட்டில் மிக கொடூரமாக செயல்பட்ட, இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்த இஸ்லாமிய மன்னர் அப்படின்றே பதிவு செய்யப்பட்டிருக்கும். உலகால நவுது பில்லாஹி மினன்னார் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய உண்மை வரலாற்றை அப்படியே மறைக்கப்பட்டு நம்முடைய பிள்ளை செல்வங்களுடைய பாட புத்தகத்திலே அவர்கள் பதிவு செய்து, பிள்ளை செல்வங்களுடைய உள்ளத்திலே அதை இன்றளவும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். பெற்றோர்களாகிய ஜமாத்தார்களாகிய நாம் தான் அதில் முயற்சி எடுத்து அதை முழுமையாக அகற்றிவிட்டு சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உரிய அந்தஸ்தை கட்டாயமாக அவர்களுக்கு நாம் கொடுத்து நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு அதை உணர்த்தியே ஆக வேண்டிய
கட்டாய சூழலில் நாம் இருக்கின்றோம். என்ன தெரியுமா, சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்கள காட்டி கொடுத்தது யாருன்னு நினைச்சீங்க? நம்முடைய இஸ்லாமியர்களில் ஒருவரான மீர் சாஹிப் அப்படின்னு வரலாற்று ஏடுகளில் பல பேர் சொல்லப்பட்டிருக்கோம். அதில் இது ஒன்று. அந்த அவர் தான் ஆங்கிலேயர்கள்ட்ட காட்டி கொடுத்து சிராஜுத் தௌலா இந்த மலையினுடைய சிகரத்தினுடைய கடைசியில் ஓரத்தில் மறைஞ்சிருக்கிறாரு, அவரை நீங்கள் போய் கொன்றுலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் முதல்ல காட்டி கொடுப்பாரு. அந்த அடிப்படையில் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க மலையினுடைய சிகரத்தினுடைய இடத்திலேயே போய் மறைந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து ஆங்கிலேயர்கள் அவரிடத்துல கேட்பாங்க, சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட, உனக்கு இந்த இந்திய மண்ணில் வாழ்வதற்குண்டான அந்தஸ்து தகுதி வேண்டுமா, அல்லது இந்த உலகத்திலேயே நீ மண்ணோடு மண்ணாகி போகுவதற்குண்டான அழிவு வேண்டுமா? இந்த 2 ஆப்ஷன் தான். இந்த இரண்டில் உனக்கு எது வேண்டும்? உன்னிடத்தில் மற்றபடி வேற எந்த கேள்வியும் கேட்கப்படுவதற்குண்டான தகுதியில் நீ இல்லை. அதனால இந்திய மண்ணில் நீ வாழ்வதற்குண்டான தகுதி வேண்டுமா, அல்லது இந்த இடத்திலிருந்து மண்ணோடு மண்ணாகி ஒன்றுமே இல்லாமல் ஆகக்கூடிய அழிவு உனக்கு வேண்டுமா அப்படின்னு கேட்கப்பட்டுச்சு. அப்போ சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, என்னை படைத்த இறைவனான அல்லாஹ், நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய ஈருலக தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல்ல, அவங்களுடைய பரம்பரையில் வந்தவன் தான் நான். அதனால எனக்கு இந்த இந்திய மண்ணில் வாழ்வதற்குண்டான தகுதி அந்தஸ்து என்பது எனக்கு பெரியதல்ல. இந்திய மண்ணில் வாழ்பவர்களுக்கு எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு மன்னராக நான் வாழ்ந்து இந்த உலகத்தில் இப்போதே மண்ணோடு மண்ணாக ஆகிவிடுவதற்கு அந்த ஒரு அழிவுதான் எனக்கு வேண்டும். அதைத்தான் நான் தேர்ந்தெடுக்கிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், எதை நீ அழிவு என்று நினைக்கிறாயோ அங்கிருந்து தான் நான் திரும்ப முளைக்கக்கூடியவனாக இருக்கிறேன். என்னுடைய குடும்ப பாரம்பரியத்தில் மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம் வர இருக்கிறார்கள். அவர்களை தாங்குவதற்கு உன்னால் முடியாது. என்னுடைய இறுதி நாள் உனக்குரிய அது இறுதி நாளாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அவங்கள கொல்லப்படுது. எப்படி கொல்லப்படுதுன்னா, துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்படுது. துண்டு துண்டாக வெட்டி கொல்லப்படுது. இந்த இந்திய மண்ணில் முதலாக புதைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இறைநேச செல்வராக இருக்கக்கூடிய, இந்திய மண்ணுடைய சுதந்திரத்திற்காக வேண்டி தங்களுடைய உயிரையும் அர்ப்பணித்த முதல் மனிதராக அதில் சிராஜுத் தௌலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மண்ணோடு மண்ணாகி இந்திய மண்ணிற்காக தங்களுடைய இரத்தங்களை சிந்தியவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவங்கள தொடர்ந்து நிறைய நபர்கள் இருக்கிறாங்க. நிறைய நபர்கள். அதில் முக்கியமாக நம்ம எப்போதுமே பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய மைசூர் மகாராஜா அதில் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய நிறைய விஷயங்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்முடைய பிள்ளை செல்வங்களுடைய பாட புத்தகத்தில் எப்படி தெரியுமா பதிவு செய்யப்பட்டிருக்கோம்? திப்பு சுல்தான் ஒரு காம கொடூரன். திப்பு சுல்தான் ஒரு காம கொடூரன். 27 பெண்களை கடந்து நிறைய பெண்களை கற்பழித்தவர். அதன் பிறகு அவர் திருந்தி வாழ்ந்தவராக அவர் இருந்தார். இப்படி எல்லாம் போடப்பட்டிருக்கும். இது இன்னைக்கும் உள்ள பாட புத்தகத்தில் அது வைக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஆகி லண்டன் மியூசியத்தில் இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு காட்சி. அந்த காட்சியை அப்படியே அவங்களுக்கு பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய, முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாட புத்தகங்களில், பள்ளிக்கூடங்களில் நீங்கள் பிள்ளை செல்வங்களுக்கு இப்படி திப்பு சுல்தானை பற்றி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அது உடனடியாக அழிக்கப்பட வேண்டும். அதை உடனடியாக அழிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால்
இந்த இந்திய மண்ணில் வாழக்கூடிய நாங்கள் அனைவரும் அதற்காக வேண்டி போராட்ட கொடி ஏந்தி வரக்கூடியவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சொன்ன உடனே சரி என்ன மாற்றணும், காம கொடூரன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க மாற்றணும். சரி எந்த வார்த்தையை வைக்கணும்? இந்திய மண்ணுடைய சிங்கமாக அவர்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு வரலாற்று ஏடுகளில் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். ஏன்னு சொன்னா, ஆங்கிலேயர்கள் அவர்களிடத்தில் அவங்க கைதியாக பிடிக்கப்பட்ட போது திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை கண்டு ஆங்கிலேயர்கள் எல்லாம் விரண்டோடி விடுவார்கள். நம்மலாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல நீங்களாம் படிச்சிருப்பீங்க. என்னன்னா, அவங்க ஒரு தெருவில் வந்தாங்கன்னா ஷைத்தான் இன்னொரு தெருவுக்கு ஓடி போயிடுவான். ஏன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவ்வளோ கடுமையானவங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டில், நம்ம வாழக்கூடிய இந்த இந்திய மண்ணில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்று முன்மாதிரியாக வாழ்ந்த தலைவர்களில் மன்னர்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க ஆங்கிலேயர்களுடைய கைப்பிடியில் கைதியாக பிடிக்கப்பட்ட போது அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு. ஒரு ஆங்கிலேயன் கேட்டான், திப்பு, இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? ஏய், உன்னை ஆதரித்து 200 வருடங்கள் நான் இந்திய மண்ணில் வாழ்வதை விட, உன்னை ஆதரித்து, நல்லா கவனிக்கணுங்க, முக்கியமான இடத்துக்கு இப்போதான் வந்திருக்கோம், நல்லா கவனிங்க, செல்போன்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருக்கிறோங்க, சொர்க்கத்தில் இருக்கிறோம், கொஞ்சமா சிரிங்கள பாருங்க. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, ஏய், உன்னை ஆதரித்து 200 வருடங்கள் இந்த இந்திய மண்ணில் நான் வாழ்வதை விட, உன்னை எதிர்த்து இந்த இந்திய மண்ணில் 2 வினாடிகள் நான் வாழக்கூடிய அந்த காலத்தை தான் என்னுடைய வாழ்நாளில் பொற்காலமாக நான் கருதுகிறேன். எப்படி சொன்னாங்க? உன்னை ஆதரித்து 200 வருடங்கள் நான் வாழ்வதை விட, உன்னை எதிர்த்து நின்று 2 வினாடி இந்த இந்திய மண்ணில் வாழ்வதைத்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய காலங்களில் பொற்காலமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவன் பாய்ந்து வந்தவன் அப்படியே கீழே தள்ளி திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மேலாகவும் ஆங்கிலேயன் கீழாகவும் இருந்தான். அந்த காட்சியை தான் இன்னைக்கும் லண்டன் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. லண்டனுக்கு யாரெல்லாம் போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சோ கண்டிப்பா அந்த மியூசியத்தில் போய் பாருங்க. இன்னைக்கும் அந்த காட்சி இருக்குது. நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தாலும் சரி, கூகுளில் அடிச்சு பார்த்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அது வரும். இன்னைக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு. அதை யாரும் தொடக்கூட முடியலை. இன்னைக்கும் அது பாதுகாக்கப்பட்டு வருகிறது. திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மேலாகவும் சிங்கத்தை போன்ற ஒரு தோற்றத்தில் இருக்கிற மாதிரியும், அவங்களுக்கு கீழே ஒரு ஆங்கிலேயன் இருக்கிற மாதிரியும் ஒரு காட்சி அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவங்கள ஷஹீதாக்கப்பட்டு விட்டது அப்படின்ற ஒரு வரலாறு நம்முடைய இஸ்லாமிய வரலாறுகளில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறுலாம் நீங்கள் ஆதாரப்பூர்வமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய எம்ஆர்எம் அப்துல் ரஹீம் மிகப்பெரிய எழுத்தாளர், பன்னூல் ஆசிரியர், அவங்க எழுதிய யூனிவர்சல் பப்ளிஷர்ஸ் அப்படின்ற அந்த பப்ளிஷ் மூலமாக வெளியிடப்பட்ட இஸ்லாமிய கலைக்களஞ்சியம் 4 பாகம். உண்மையிலே அந்த 4 பாகம் எந்த வீட்டில் இருக்கிறதோ அது ஒரு பல்கலைக்கழகமாக கருதப்பட வேண்டும். 4 பாகம் தான். இன்றைக்கும் நீங்கள் சலாமத் பப்ளிஷர்ஸில், பஷார் பப்ளிஷர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதை விற்கப்படும். 1500 1800 சொல்லுவாங்க. என்ன அது புக்கினுடைய விளம்பரமாக பண்ணுறீங்க இப்போது அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. இது வரலாற்று பூர்வமான புத்தகம். வரலாற்று பூர்வமான புத்தகத்தை கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் வாங்கி வைக்க வேண்டும். அதே அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் எழுதிய நம்முடைய திருச்சியில் இருக்கக்கூடிய இனாங்குளத்தூரில் இருக்கக்கூடிய பெரிய ஆன்மீக ஆசான் ஷாகுல் ஹமீத் ஜமாலி, மிகப்பெரிய ஆசான், ஆன்மீகத்தின் தந்தை, அவங்க எழுதி இருக்கக்கூடிய அந்த வரலாற்று, அந்த இந்திய நாட்டினுடைய விடுதலை வீரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த தலைப்பில் எழுதியிருப்பாங்க.
நானும் அந்த புத்தகத்தை வாங்கி என்னுடைய நூலகத்திலையும் நான் வச்சிருக்கிறேன். பெரிய புத்தகம், நீட்டமாக இருக்கும், எல்லாமே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடியது. நீண்ட நாட்களாக ஆய்வு செய்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில், சென்னை பல்கலைக்கழகத்தில் அவங்க நிறைய நாட்கள் அவங்க தங்கி அந்த நூலகத்திலே அவங்க இருந்து ஆய்வு செய்து அதை எழுதியிருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான வரலாறு. அதுவும் இன்றைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக தான் இருக்குது. அந்த வரலாற்று ஏடுகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அத்துணை விடுதலை போராளிகளுடைய வரலாறையும் அழகான முறையிலே ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விஷயத்தின் அடிப்படையில் தான் நம்முடைய இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்கள் நிறைய நல்லவைகளும் செஞ்சுருக்காங்க. ஆங்கிலேயர்கள் எல்லா கெடுதிகளையும் எல்லாத்தையுமே அவங்க உயிரை வாங்கினதோடு மட்டுமல்லாமல் நல்லதையும் செஞ்சுருக்கிறாங்க. அவங்க தான் நமக்கு இந்த ரயில் தளங்கள் இதெல்லாம் நமக்கு அமைச்சு கொடுத்தது. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆங்கிலேயர்கள் நமக்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அதில் நன்மைகள் இருந்தாலும் ஆனால் இந்திய மண்ணுக்காண்டி போராடி வெற்றி பெற்ற இந்த போராளிகளை கொண்டவர்களும் அந்த ஆங்கிலேயர்கள் தான். அவங்க வாழ்ந்த காலகட்டம் 200 ஆண்டுகள் இந்த இந்திய மண்ணில் வாழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்முடைய முகலாய பேரரசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய நவாபு, ஆற்காடு இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? இந்த நவாபு அரசர்கள் எல்லாமே 800 ஆண்டு காலம் இந்த இந்திய மண்ணில் அவர்கள் வாழ்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டு எல்லா வகையிலும் அவங்க உதவி செய்து, அதாவது பொருளாதார வகையில் சொல்றேன், பொருளாதார வகையிலும் அவர்கள் உதவி செய்து இந்திய நாட்டில் மிகப்பெரிய சுதந்திரத்திற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் தான் 800 ஆண்டுகள் வாழ்ந்த முகலாய பேரரசர்கள். அந்த முகலாய பேரரசர்களுடைய வரிசையில் வந்தவர்கள் தான் நம்ம எப்போதுமே கண்ணியமாக பார்க்கப்படக்கூடிய ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எப்படிப்பட்டவங்க தெரியுமாங்க? மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அவங்க மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய தந்தையாக அவர்கள் வாழ்ந்தவர்கள். இறைநேச செல்வர்களில் அவர்களும் ஒருவர். இறைநேச செல்வர்கள் என்னன்னா, பொதுவாகவே நம்ம ஆலிம் பெருமக்கள்கிட்ட கேட்டால் உங்களுக்கு தெரியும், ஹிதாயத்துன் நஹ்வு அப்படின்ற அரபி இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஹிதாயத்துன் நஹ்வு என்ற கிதாபை எழுதிய முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஹதரத் சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மன்னரையை சூன பூஞ்சோலையாக ஆக்கியார் புரிவானாக. நல்லா கவனிக்கணும். அந்த சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க வஃபாத் ஆகுவதற்கு முன்பாக தங்களுடைய சமுதாய பெருமக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அவர்கள் வஃபாத் ஆகுவார்கள். நீங்க கவனிங்க, அப்புறம் பேசிக்கலாம். மிக முக்கியமான இடத்துல நம்ம இருப்போம். சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சமுதாய பெருமக்களை கூப்பிட்டு வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வசியத்தை செய்வாங்க. அதாவது, நான் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணிக்க இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணிக்க போகிறேன். என்னுடைய வஃபாத்திற்கு பிறகு என்ன நீங்கள் குளிப்பாட்டி கஃபனு இதெல்லாம் இட்ட பிறகு தஃபனுக்கு முன்னாடி ஜனாசா தொழு வைப்பீங்கள, ஜனாசா தொழு வைக்க வேண்டி நீங்கள் பள்ளிக்கு கொண்டு செல்வீங்கள, அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஜனாசாவை தொழு வைக்கக்கூடிய நபர், எனக்கு ஜனாசாவை தொழு வைக்கக்கூடிய நபர் சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்படக்கூடிய அவருடைய வாழ்நாள் முழுவதும், அதாவது வாலிபத்தை அடைந்து அவருடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் சாஹிபு தர்தீபாக வாழக்கூடிய பேணுதலான ஒரு மனிதர் தான் எனக்கு ஜனாசா தொழு வைக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் வந்ததற்கு பிறகுதான் நீங்க ஜனாசா தொழு வைத்து என்னை தஃபன் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது போல மரணித்து போய்விட்டார்கள். ஜனாசாவை கொண்டு பள்ளியில் வைக்கப்படுகிறது. ஜனாசாவை தொழு வைத்து பள்ளியில் வைக்கப்படுகிறது. ஜனாசா தொழு வைக்க இமாம் உட்பட சமுதாய பெருமக்கள் எல்லாம் வாசலை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யாரா வருவா? அஜத்து வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அஜத்து நமக்கு இறக்குறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சிரமத்தை தந்தாலும் பரவாயில்ல, இறக்குறதுக்கு முன்னாடி அவர் நல்ல முறையில் வாழ்ந்துட்டாரு, இறந்ததுக்கு பிறகு இப்படி ஒரு சிரமத்தை தந்துட்டாரு, நம்ம யாரை போய் சாஹிபு தர்தீப்னு பார்க்க முடியும்? சாஹிபு தர்தீப்னா முதல்ல விளங்கிக்கணும் என்னன்னா, இமாம் ஜமாஅத்தோடு தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழக்கூடிய நபர் தான் சாஹிபு தர்தீப்னு சொல்லுவாங்க. எப்படிங்க? அவர் வாலிப வயதை அடைந்து, அதாவது நம்மளாம் சொல்லுவோம்ல
ஆண்களில் வாலிப வயதை அடையக்கூடியது ஒரு 15 வயதுக்கு மேலாக, 15 வயதிலிருந்து 18 வயதுக்குள்ளாக வாலிப வயதை அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தை அடைந்ததிலிருந்து அவங்க வஃபாத் ஆகின்ற வரை, அப்படின்னா நம்ம வாழக்கூடிய காலம் வரை, அவங்க சாஹிபு தர்த்தீப் என்று சொல்லப்படுகின்ற இமாம் ஜமாஅத்தோடு தொழுது, இமாமு அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் தஹ்ரீமா விட்டுவார் பாருங்க, அப்போ அவருக்கு பின்னாடி நின்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் தஹ்ரீமாவோடு ஐவேளை தொழுகைகளையும் இமாமுடைய தக்பீர் தஹ்ரீமாவோடு தொழுத ஒரு வாலிபரை தான் சாஹிபு தர்த்தீப் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட சாஹிபு தர்த்தீப் தான் எனக்கு ஜனாசா தொழுவைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் வாசலை நோக்கி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், கண்கொட்டாமல் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். இரவு நேரம் வருகிறது, இரவினுடைய நடுநீசி நேரம் வருகிறது, நடுநீசி நேரத்தையும் கடந்து தஹஜ்ஜுடைய நேரமும் வருகிறது. அப்பதான் ஒருத்தர் அங்கேண்டு உள்ள வராரு. என்ன பிரகாசம் அவருடைய முகத்துல, என்ன பிரகாசம், அற்புதமான ஒளி பிரகாசம். மக்கள் எல்லாம் பார்க்கிறாங்க, ஞான தீட்சையாக ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, இவர் தான் சாஹிபு தர்த்தீபா இருப்பாரு, இவரை பார்க்கும் போதே அப்படித்தான் தெரியுது அப்படின்னு சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வராரு. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இது யாரா இருப்பாங்க, உள்ளத்திலையும் இது யாரா இருப்பாங்க அப்படின்னு அவர் உள்ள வராரு. அந்த காலகட்டத்திலலாம் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் டெல்லி ஜாமியா மஸ்ஜிதை நீங்க போய் பாருங்க, நிறைய படிகள் இருக்கும், நிறைய படிகளை நம்ம ஏறி தாண்டி தான் ஜாமியா மஸ்ஜித் உள்ள போக முடியும். டெல்லியில இன்னைக்கு இருக்கு. யாரெல்லாம் நீங்க டெல்லியில வியாபாரத்திற்காண்டி போயிருக்கீங்களோ, கட்டாயமா அந்த பள்ளிவாசல்ல 2 ரக்காயத்தாவது நீங்க தொழுது விட்டு வாங்க. அதெல்லாம் நம்முடைய வரலாற்று சிறப்பு மிக்க பள்ளிவாசல். நம்முடைய திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஷாஜஹான் அவங்க கெட்டின பள்ளிவாசல் அது. அந்த பள்ளிவாசல்ல எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்தவங்க ஒவ்வொரு படியா ஏறி தானே வரணும். எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கிட்டக்க நெருங்கும் போது அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று பார்த்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சுறாங்க, வரவேற்கிறாங்க. மர்ஹபா 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 யா உஸ்தாதி, சர்தாரே தோ ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பரம்பரையில் வந்த ஆலம்கீர், வாங்க இந்த உலகத்தை ஆளக்கூடிய மனிதர் நீங்க, மிக புனிதமான மனிதர் நீங்க, வாங்க, உங்களை தான் நம்முடைய சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் போல அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்குறாங்க. முடிச்சிருமா? சரி, அப்போ உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே என்னையே எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நம்ம சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வசியத் செஞ்சுருந்தாங்க, எனக்கு ஜனாசா தொழுகையை தொழுவைக்கக்கூடிய ஒரு மனிதர் சாஹிபு தர்த்தீபாக இருக்கணும் அப்படின்னு. நாங்கள் இந்த காலகட்டத்தில் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஜிந்தா அவுலியா அப்படின்னா அது நீங்கள் தான். கண்கூடாக பார்க்கக்கூடிய ஜிந்தா அவுலியா, உயிரோடு வாழக்கூடிய வலியுல்லா. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு வலியுல்லாவை நம்ம பார்த்துட்டு தாங்க ஒப்பாத்தாகணும். அப்படி துவா செய்ய, ஜிந்தா அவுலியாவாக ஒரு அவுலியாவை நம்ம பார்த்துட்டு தான் ஒப்பாத்தாகணும். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஜிந்தா அவுலியாவாக ஒரு மனிதரை நான் பார்த்துருக்கேன், கண்கூடாக பார்த்துருக்கேன். அதுதான் ஆரணி பாவா என்று சொல்லப்படக்கூடிய கமாலுத்தீன் பாக்கவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஆரணி பாவா. இன்னைக்கும் முள்ளிப்பட்டில் அடங்கி இருக்கிறாங்க. நான் பார்த்து ஜிந்தா அவுலியா அவங்க தான். சரி, ஹைர். இப்போ நீங்கள் தான் ஜிந்தா அவுலியாவாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் தொழு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற போது, அப்போ சரி வாங்க ஜனாசா தொழுகைக்கு உண்டான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜனாசா தொழுகை அந்த டெல்லி ஜாமியா மஸ்ஜிதில் வைக்கப்படுது. எல்லாரும் பின்னாடி நின்று தொழுகிறாங்க. இப்போ அந்த நேரத்தில் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிகப்பெரிய ஒரு இறைநேசி செல்வர். அவங்க தான் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 4 தக்பீர்கள் கொண்ட ஜனாசா தொழுகையை தொழு வைக்கிறாங்க. அதன் பிறகு சிராஜுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்கள அடக்கப்படுது. இது வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு வரலாறு. இந்த வரலாறை சொல்வதற்கு காரணம் என்னன்னா, முகலாய பேரரசர்களில்
கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய மிக உன்னதமான மனிதர் ஹதரத் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆனால் இன்னைக்கு அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிய நம்ம பிள்ளை செல்வங்களுடைய பாட புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களை இடித்த ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அநியாயமாக அவதூறாக சொல்லப்பட்ட வார்த்தை. இது கொஞ்சமாவது ஒவ்வொருத்தருக்கும் மனதில் ஈரம் இருக்கிறது என்று சொன்னால் கட்டாயமாக இது போன்று பதிவு செய்ய மாட்டாங்க. எந்த ஒரு கோவில்களையோ எந்த ஒரு சர்ச்சையும் அவங்க இடித்தது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கோவில்களையும் சர்ச்சையும் அவங்க ஏற்படுத்தி விட்டு தான் போயிருக்காங்க. அதில் மிக முக்கியமாக வரலாற்று ஏடுகளில் பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, காஞ்சி மடத்தில் இருக்கக்கூடிய நம்ம காஞ்சிபுரம் பள்ளிவாசல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெள்ளை தோற்றத்தில் இருக்கும். அந்த வெள்ளை தோற்றத்துக்கு எதிரே இருக்கக்கூடிய காஞ்சி மடம், அந்த காஞ்சி மடத்தை கெட்டுவதற்கு அனுமதி கொடுத்தவங்களே எல்லாருமே எதிர்ப்புல இருக்கும்போது அந்த எதிர்ப்பையும் தாண்டி அவங்க அனுமதி கொடுத்தவங்களே நம்ம அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தான். அது எப்படி அனுமதி கொடுத்தாங்கன்னா, அந்த காஞ்சிபுரத்தில் வாழக்கூடிய ஹமீத் அவுலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னைக்கும் கந்தூரி நடக்குங்க, இன்னைக்கும் கந்தூரி நடக்கும். அந்த காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய ஒரு கார்மேகமாக வாழ்ந்த ஹமீத் அவுலியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்போதான் அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அவங்க மூலமாக அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நிறைய சேவைகளை இந்த உலகிற்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எந்த ஒரு பள்ளியையோ எந்த ஒரு கோவிலையோ எந்த ஒரு சர்ச்சையோ அவர்கள் இடிக்கவில்லை என்பதுதான் வரலாற்று பூர்வமான ஆதாரபூர்வமான சரித்திரமாக இருக்கிறது என்பதை நம்முடைய உள்ளத்தில் நாம் பதிய வைப்பதோடு நம்முடைய சாலிஹான தாய்மார்களுடைய உள்ளத்திலும் நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களுடைய உள்ளத்திலும் பதிவு செய்யப்பட வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். ஏன் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் இந்திய நாட்டிற்காக வேண்டி இரத்தங்களை சிந்திய மன்னர்களாக வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருமே இந்த இந்திய மண்ணில எப்படிப்பட்ட ஒரு அரசாட்சியை விரும்பினார்கள் என்று தெரியுமா? எப்பவுமே நீங்க அரசாட்சின்னு சொன்னா நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடியது, அதுவும் தமிழ்நாட்டில் பார்க்கக்கூடியது திமுக அதிமுக அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி நம்ம இந்திய வரலாற்றுல, அதுலேயும் குறிப்பா இஸ்லாமிய வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. அந்த வகையில அரசாட்சி அப்படின்றது ரெண்டு வகையாக இந்த இந்திய மண்ணில் அது பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒன்று என்னன்னா, வாழையடி வாழையாக தந்தை பின் மகன், மகனுக்கு பிறகு பேரன், அதுக்கப்புறம் கொள்ளு பேரன், அதுக்கப்புறம் கூட்டன் அப்படின்லாம் சொல்லுவாங்க என்னென்னமோ. இப்படி எல்லாம் வாழையடி வாழையாக வரக்கூடிய மன்னர்களுடைய ஆட்சி. இதுதான் இந்த ஆட்சிக்கு பேர் தான் நீங்க வரலாற்று ஏடுல எடுத்து பார்த்தீங்கன்னா முடியாட்சின்னு சொல்லுவாங்க. இன்னொரு வகை என்னன்னா குடியாட்சி. அதாவது மக்களால் மக்களுக்காக மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சியில் வைக்கக்கூடிய அந்த அடிப்படையில் செய்யப்படக்கூடிய ஆட்சிக்கு பேர் தான் குடியரசு. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் எதை விரும்பியது? முடியாட்சியையா குடியாட்சியை? என்ன இப்போதான் நீங்க தலைப்புட்டு வரீங்களா? உங்க தலைப்பே அதுதானே, முடியரசும் குடியரசும் தானே தலைவர் சொன்னாங்க அப்படின்னு. அந்த முடியரசு குடியரசு விளங்கணும்னா இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் நீங்க விளங்கினாதான் இதை விளங்க முடியும். இல்லைன்னா அது சாதாரணமாக விளங்க முடியாது. இல்லைன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி கதை சொல்ற மாதிரி போயிடும். இப்போ நீங்க அழகான முறையில் உங்களுடைய மனதில் பதியப்படக்கூடிய அளவுக்கு நீங்க இதை கேட்கணும். கண்டிப்பாக இதை பதிவு செய்யணும், எல்லாரிடத்திலையுமே பதிவு செய்யணும். இஸ்லாம் எதை விரும்புகிறது? அல்லாஹ் எந்த ஆட்சியை விரும்புகிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆட்சியை விரும்பினார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்ந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அதன் பிறகு வந்த இமாம்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லோர்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள் என்று புனிதர்களாக நாம் பார்க்கப்படக்கூடிய அத்தனை நபரும் குர்ஆன் ஹதீஸினுடைய வெளிச்சத்தில் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் குடியாட்சியை தான் விரும்புகிறானே தவிர முடியாட்சியை அல்லாஹ் தஆலா விரும்பியது கிடையாது. அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு பிறகு
நபி அவர்களுடைய மகனார்கள் ஆட்சிக்கு வரவே இல்லை. ஏன்னா நபி அவர்களுடைய காலத்திலேயே அவங்க இறந்து போய்விட்டார். காசிம், இப்ராஹிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருமே நபி அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவங்க இறந்து போயிட்டாங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய பேரர்களாக இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமான, நம்மெல்லாம் ரொம்ப பயபக்தியா பார்க்கக்கூடிய ஹதரத் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க வந்தாங்களா ஆட்சிக்கு அப்படின்னு பார்த்தா அவங்களும் இல்லை. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு விருந்துல கலந்து கொண்டு இருக்கும் போது ஒரு யூத பெண்மணி விஷம் கலந்த ஒரு உணவை அவர்களுக்கு தெரியாமலேயே கொடுத்து விடுகிறார். அதை சாப்பிட்டதும் அவங்க ஷஹீதாக்கப்படுகிறார்கள். ஹதரத் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கர்பலா என்ற இடத்திலே பாங்கு சொல்லப்படுது. பாங்கு சொன்ன பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நிமிடங்கள் மட்டும் சொல்லப்படும். அதன் பிறகு நாங்கள் எல்லாருமே ஒழு செஞ்சு தொழுகைக்கு தயாராகுனா ரொம்ப நலமாக இருக்கும். அதனால எல்லாரும் அப்படி உட்காருங்க, யாரும் எழுந்திருத்து சென்று விடாதீங்க. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வும் அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொதுவாக இந்த உலகத்தில் எந்த ஆட்சி நிறுவப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்று சொன்னால் குடியாட்சியைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள், முடியாட்சியை அவர்கள் விரும்பவில்லை. குடியாட்சி என்கின்ற அடிப்படையில் மக்களால், மக்களுக்காக, மக்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி முறையை தான் இஸ்லாம் விரும்புகிறது. அந்த அடிப்படையில் தான் வரலாற்று ஏடுகளில் அனைத்திலும் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா பக்கங்களிலும் இதைத்தான் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அடிப்படையில் ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா என்ற இடத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் வாழும் காலத்திலேயே மதீனா நகரத்தில் மதீனா பள்ளிவாசலுடைய மெம்பர்ல ஹதரத் ஹசன், ஹதரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேருமே மெம்பர் படியில ஏறி நிற்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இருவரையுமே அன்போடு அரவணைப்போடு அவர்களை முத்தமிட்டு சொல்கிறார்கள், அழுது கொண்டே சொல்கிறார்கள், என்னுடைய பேரர்கள் இருவருமே ஒரு நாள் ஷஹீதாக்கப்படுவார்கள் அப்படின்னு அப்பவுமே முன்னறிவிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி விட்டு சென்றார்கள். அதே போன்றே அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலகட்டத்தில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த வகையில அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பின்னால் வந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, அதே மாதிரி அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை தொடர்ந்த அப்பாசியா, உமவியா என்று சொல்லப்படக்கூடிய எல்லா மன்னர்களுடைய ஆட்சி முறையும் இப்ப இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் எல்லாமே குடியாட்சியின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது. இந்த வகையில அவர்கள் உருவாக்கிய அந்த விஷயம்தான் 1947 ஆகஸ்ட் 15 இந்திய நாடு சுதந்திரம் அடைகிறது. 1950 ஜனவரி 26 நாள் அம்பேத்கர் அவங்க சட்ட வரைவுகளை தேர்வு செய்து எல்லாமே கொண்டு வந்து கொடுத்ததற்கு பிறகு அந்த 26 தேதி அன்று இந்திய நாடு குடியரசாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இப்போ நம்ம இருக்கிற இந்த வருஷம் வரைக்கும் 76 ஆண்டுகள் கடந்து இப்போ இந்த 76வது குடியரசு தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா எந்த ஒரு விஷயத்தை இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் புள்ளியிலே நாம் கேட்டோமோ அந்த வரலாறுகளை எல்லாம் நம்முடைய உள்ளங்களிலே பதிவு செய்து நம்முடைய பொன்னிறமான அந்த ஏடுகளில் பதிவு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தருள் புரிவானாக. நம்முடைய சாலிஹான பிள்ளை செல்வங்கள், நம்முடைய சாலிஹான உற்றார் உறவினர்கள், மனைவி மக்கள் அனைவரையும் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான சிஹத்தோடும் ஆஃபியத்தோடும் வாழ வைப்பானாக. எந்த ஒரு நல்ல விஷயங்களை கேட்டோம் அதன்படி வாழ்நாள் முழுவதும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. வாஃபிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.